தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அருகே நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை மற்றும் ஒரு காரில் விரட்டிய இளைஞர்கள். 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்து 2 தனிப்படைகளை அமைத்து தேடும் கானாத்தூர் போலீசார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி என்பது லைசன்ஸா என இபிஎஸ் கேள்வி. ஈசிஆர் பகுதியில் சரியான பாதுகாப்பு இல்லை என அண்ணாமலை விமர்சனம். ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்தல். தாவேக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை. முதற்கட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு நேர்காணல் நடத்துகிறார். விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் அலுவலகத்திற்குள் புகுந்த தொண்டர்கள். பனையூரில் பரபரப்பு. ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விசாரணை நீதிமன்றம் விதிக்க உயர்நீதிமன்றம் அறிவுரை. நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை என்றும் கருத்து. பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மனித மலம் வீச்சு. கொடூர செயலை செய்தது யார் என காவல்துறை விசாரணை. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் திடீர் நெரிசல். அமாவாசை என்பதால் பலர் ஒரே நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் திரண்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு காயம். கும்பமேளாவில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் வேதனை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிவு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். கும்பமேளா ஏற்பாட்டில் குளறுபடியே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பக்தர்களை விட்டுவிட்டு விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதாகவும் புகார். கும்பமேளாவில் பகல் 12 மணி வரை 4 கோடி பேர் புனித நீராடல். கூட்ட நெரிசலையும் மீறி தொடர்ந்து குவிந்து வரும் பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் புல் மைதானத்தில் விளையாடிய 2 சிறுத்தைகளை கண்டு மக்கள் அச்சம். கூச்சல் போட்டதை அடுத்து தேயிலை தோட்டம் வழியாக தப்பி ஓடின. மனைவியை வெட்டிக் கொன்று குக்கரில் அல்ல கடாயில் வேக வைத்ததாக தெலங்கானாவைச் சேர்ந்த கணவர் வாக்குமூலம். ஹீட்டரை வைத்து தண்ணீரை சூடாக்கியதாகவும் காவல்துறை விசாரணையில் தகவல். கடலூர் அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பிடிபட்ட விவகாரம். புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக எம்பி செல்வ கணபதியிடம் சிபிசிஐடி 10 மணி நேரம் விசாரணை. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் 100வது ராக்கெட். வழிகாட்டி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தி சாதனை. +20 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण 3, 2, 1. L40 stages are ignited. +5 seconds.
தை அமாவாசையை ஒட்டி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள் புனித நீராடி ஏழை எளியோருக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை தானமாக வழங்கினர். $61,000 நெருங்கும் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு $680 அதிகரித்து 60,760 விலை உயர்வு. தற்போதைய செய்தி. சுசி ஈமு கோழி மோசடி வழக்கில் அந்நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 19.03 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஈரோடு பெருந்துறையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட சுசி ஈமு கோழி நிறுவனத்திற்கு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரம். ஆஸ்திரேலியா நாட்டு பறவையான ஈமு கோழியை வளர்த்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என கூறி 2010ஆம் ஆண்டு பெரிய அளவில் மோசடியானது நடத்தப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மோசடியானது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஈரோடு, கோவை, பொள்ளாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதில் ஏமாந்திருந்தார்கள். இது தொடர்பான வழக்குகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சியில் இந்த ஈமு கோழி நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனம் துவங்கி கடந்த 2010ஆம் ஆண்டு சுமார் 1087 பேரிடம் சுமார் 19 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருந்ததாக ஒரு வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 19 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான 3 வழக்குகளில் ஏற்கனவே இது தொடர்பாக தீர்ப்புகளில் அவருக்கு 10 ஆண்டு வழக்குகள் தனித்தனியாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 4வது வழக்காக இந்த பொள்ளாச்சி வழக்கிலும் இந்த சுசி ஈமு கோழி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் குருசாமிக்கு தற்பொழுது தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி குருசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக. சென்னை ECR சாலையில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் அதிவேகமாக துரத்தி அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகி கதிகலங்க வைத்துள்ளது. காரை உரசி சென்ற விவகாரத்தில் பெண்கள் என்றும் பாராமல் அலறவிட்ட இளைஞர்கள் யார்? ECR சாலையில் நடந்தது என்ன பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் சென்னை ECR சாலையில் உள்ள கானத்தூர் பகுதியில் 4 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் சென்ற காரை அரசியல் கொடி கட்டி வந்த சொகுசு காரில் இளைஞர்கள் சிலர் துரத்தி உள்ளனர். முட்டுக்காடு பகுதியில் வைத்து ஓவர்டேக் எடுத்த இளைஞர்கள் காரை சாலையின் நடுவே நிறுத்தி அதிலிருந்து ஒருவர் கீழிறங்கி பெண்களின் காரை நெருங்க முயன்றுள்ளார். அதை பார்த்து அச்சத்தில் உறைந்த பெண்கள் அலறி துடித்தனர். பெரிய அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்த பெண்களின் நண்பர் விவேகத்துடன் செயல்பட்டு காரை ஓட்டி அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் விடாது துரத்திய இளைஞர்கள் அந்த பெண்கள் தங்கியிருந்த வீடு வரை அதிவேகமாக ஃபாலோ செய்துள்ளனர். ஏரியாவிற்குள் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் இளைஞர்கள் திரும்பி சென்றதாகவும் பெண்கள் அசம்பாவிதத்திலிருந்து தப்பித்ததாக தெரிகிறது. இது குறித்து அந்த பெண்கள் கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ECR முட்டுக்காடு மேம்பாலம் மீது காரை நிறுத்திய பெண்கள் நண்பர்களுடன் கோவளம் கடல் முகத்வாரத்தை பார்த்து ரசித்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பெண்களின் கார் முன்னால் நின்று கொண்டிருந்த இளைஞர்களின் காரில் உரசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதனால் காரை நிறுத்த சொல்லியும் பெண்கள் சென்ற கார் நிற்காமல் சென்றதாகவும் காரை நிறுத்தி நியாயம் கேட்கவே இளைஞர்கள் காரை துரத்தி சென்றதாக தெரிய வந்துள்ளது. பெண்கள் சென்ற காரின் மீது தவறு இருப்பினும் அவர்களை அதிவேகமாக துரத்தி சென்று இப்படி அச்சுறுத்தியது தவறே என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. ஓ ஏ மாமா கால் அடி யாராவது. நீங்க முன்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்க. ECR சாலையில் ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் நிலையில் பெண்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் பிடிபட்டால் மட்டுமே சம்பவத்தின் உண்மை பின்னணி குறித்து தெரிய வரும். பேரிகேட் இருக்கு, பேரிகேட். உள்ள போயிடு. Oh my god.